சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். செல்லப்பாண்டி போலீஸோட சேது தாமரை கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தா தமிழ் என்ன பண்றதுனே தெரியாம உடனே வசந்திக்கு போனை போட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகவும், அடியே தமிழ் என்னடி ஆச்சு, எதுக்குடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இங்க வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல என் புருஷன் சேதுபதிக்கும் இந்த தாமரைக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்னடி இம்புட்டு பெரிய குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, என்னடி சொல்ற, பொண்டாட்டி உயிரோட குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது அந்த தாமரை கூட கல்யாணமா, என்ன தாண்டி நடக்குது அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒண்ணுமே புரியலமா, இங்க இருக்கிறவங்க 2 நாளும் அவங்களுடைய முகமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, யாரும் என்கிட்ட எதையும் சொல்லவும் இல்லை. நானா போய் இன்னைக்கு கேட்டதுனாலதான் இந்த விஷயமும் எனக்கே தெரிஞ்சிச்சுமா. இன்னும் ஒரு வாரத்துல வீட்டுல இருக்கிறவங்கள மத்தியில சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணமாமா. இதை கேட்கையில என் நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி இருந்துச்சு. அதுவும் என்ன காரணம் தெரியுமா, என் புருஷன் சேது தாமரையை கெடுத்துட்டாராம், அதனாலதான் இந்த கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்னடி சொல்ற, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, மருமை இப்படி ஒரு வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டதும், மா அவரு எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், நீ சொல்றடி அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு, அப்புறம் எப்படி அந்த வீட்டு பெரியவர் எப்படி தான் மயம் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு யோசிக்காமையா எப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாரா என்னன்னு சொல்லி யோசிக்காமையா இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு, என்னடி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப அவரே கல்யாணம்னு சொல்லியிருக்காருன்னா அப்ப மாப்பிள்ள தப்பு பண்ணிருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வசந்தி சொன்னதும், என்ன பேசிக்கிட்டு இருக்க, என் புருஷை சேதுபதி எந்த ஒரு காலமும் என்னைய தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது, இன்ன வரைக்கும் என்னைய தவிர வேற எந்த ஒரு பொண்ணோடைய நிழலை கூட அவர் தொட்டது கிடையாது. அப்படி இருக்கையில எப்படிமா என் புருஷை சேதுபதி அந்த தாமரை கெடுத்திருப்பாரு, எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், என் புருஷன் இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், நீ சொல்றடி, நீ சொல்றதை கேட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா என்ன, எல்லாரும் தான் அந்த வீட்டு இருக்க எல்லாருமே பார்த்திருக்காங்க, நீ சொல்றியே அவங்க அலங்கோலமா இருந்த கோலத்தை, அவரே அந்த கோலத்துக்கு சாட்சியா இருந்ததுனால தானே சேதுபதியோடைய அப்பாவே இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு, இதுக்கு மேல என்னடி வேணும், அப்ப மாப்பிள்ள அவருடைய மனசுல இருந்து உன்னை தூக்கி எரிஞ்சிட்டாராடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பேசிக்கிட்டு இருக்கவும், என்னம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க, அவர் தப்பே பண்ணிருக்க மாட்டார் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் மனசுல இருந்து என்னை தூக்கி எரிஞ்சிட்டாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ அப்பாட்ட போன கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அழுதுகிட்டே தமிழ் சொல்லவும், இந்தாங்க தமிழ் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி போன கொடுக்கவும், எதுக்கு வசந்தி எழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா தமிழ் சொன்னதும் இதை கேட்டதும் செல்லப்பாண்டி பார்த்தா அதிர்ச்சி ஆயிராரு. என்னத்தா சொல்லிக்கிட்டு இருக்க நீனு, என் மருமையை இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரேத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், அதை தான்ப்பா நானும் சொல்றேன், அவர் மேல இவங்க ஏதோ வீண் பழி சுமத்துறாங்கப்பா, ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது என் புருஷன் நிரபராதி அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும்ப்பா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாவித்திரியும் தாமரையும் மட்டும்தான் சொல்லி அவங்களுடைய திட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிரூபிச்சு காட்டணும்பா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லும் போது, சரிதா உனக்கு பக்க பலமா நான் உங்க அப்பா இருக்கேன் தா, நீ என்ன உதவி வேணாலும் கேளு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா கல்யாண தன்னைக்கு நீங்க சரியான நேரத்துக்கு போலீஸோட நீங்க பார்த்தா இங்க வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்னத்தா சொல்ற அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கிறாரு. ஆமாப்பா நீங்க கல்யாண தன்னைக்கு போலீஸோட வந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும், நம்ம யாரு என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, ஆதாரபூர்வமா இந்த தாமரையை நிரூபிக்கணும்னா போலீஸ் வந்தா மட்டும்தான் ஆதாரபூர்வமா நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் செல்லப்பாண்டியும் பார்த்தா திட்டம் போடுறாங்க.